லாஸ்ட் பார்ட்ல செக்ரட்டரி நம்ம ஹீரோ கிட்ட தான் குழந்தையோட ஃபீஸ்க்காக பேசிட்டு இருக்காளா. அவனும் இது எல்லாமே நடந்ததுக்கு நீ தான் காரணம், அதனால உன்னுடைய நகையை வந்து அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்றானா. ஆனால் அவளும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்றா. இப்போ கோமா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறானா. இப்போ செக்ரட்டரியோ தன்னுடைய பொண்ணுக்கிட்ட ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்து இந்த குழந்தைய வந்து அதிகாரப்பூர்வமாக தத்தெடுத்திருப்பா. அதனால உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது அவளுடைய பொறுப்பு தான், நீ போய் அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாளா. அந்த குழந்தையோ அவங்க எனக்கு பணம் கொடுப்பாங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பாக கொடுப்பா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அனுப்பிச்சி விட்டுடுறாளா. அந்த குழந்தையும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருது. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வருதா. நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தைய பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறா. நீ எப்படி இங்கே வந்த, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன்னுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அந்த பொண்ணும் சின்ன வயசுல இருந்து நீங்கள் தானே என்னை வளர்த்துருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் சரி உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஸ்கூல் ஃபீஸ்க்காக, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறா. உன்னுடைய அப்பா கிட்ட வந்து வீடு காரு இந்த மாதிரிலாம் இருக்கா, அதில் ஏதாவது ஒன்றை வச்சு உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸை கட்டுவார், இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆனால் அந்த பொண்ணும் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தானே என்னுடைய அம்மா, அப்போ நீங்கள் தான் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ நம்ம ஹீரோயினோ நீ இங்கே வந்த விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக உன்னுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அதனால் மரியாதையாக இங்கேருந்து போ, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ இங்கே இருக்க விஷயத்த சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாளா. இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுறா அப்படின்னா நம்ம ஹீரோயின் கையில் இருக்கக்கூடிய ஃபோனை தட்டி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் அவளாவே வந்து தலையை வந்து இடிச்சிட்டு கீழே விழுந்துடுறா. இப்போ அந்த குழந்தையோட தலையில் வந்து ரத்தம் வந்துட்டுருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. இப்போ செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய குழந்தை என்ன பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக போகிறாளா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆயிடுது. இங்கே பாரு, குழந்தைய என்கிட்ட அனுப்பிச்சி விட்டதே நீ தானே, ரொம்ப வந்து ஆக்ஷனை போட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காளா. உள்ளேருந்து டாக்டர் வெளியில் வராரு. அந்த குழந்தைக்கு தலையில் அடிப்பட்டதில் நிறைய வந்து செக்கப்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ தான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு இந்த குழந்தைக்கு வந்து ஒரு டிஸார்டர் இருக்கா, அதுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் மாதிரி எடுக்க வேண்டியது இருக்குது, அதனால அந்த குழந்தையோட அப்பாவை வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறான்னா ஆல்ரெடி அவங்க அப்பாவோட கான்டாக்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அதை எடுத்து அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாளா. இப்போ செக்ரட்டரியும் அதை கேட்டுட்டு வேணாம் அவருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது குழந்தையோட சொந்த அப்பா அவங்ககிட்ட தான் பிளட் டெஸ்ட் எடுத்து ஒரு ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டுட்டு வந்து செக்ரட்டரி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாளா. இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து லாயரோட ஒரு இடத்துக்கு போயிருப்பாளா, அந்த இடத்துல ஹீரோவை வந்து மீட் பண்ணுறா. இப்போ ஹீரோ கிட்ட ஆக்சிடென்ட் ஆனப்போ உன்னை காப்பாற்றினது செக்ரட்டரின்னு நினச்சிட்டு இருக்க இல்லையா, அது அவள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாளா. அதுக்குள்ளே லாயர் வந்துடுறான். வந்தோடனே நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடுறானா. இப்போ ஹீரோவும் ஷாக் ஆயிடுறான். இவ்வளோ நாளாக வந்து எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ உயிருக்காக போராடிட்டு இருந்தப்போ காப்பாற்றினது செக்ரட்டரின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஹீரோயின் என்னன்னா அவள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாளே, அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு காப்பாற்றினது யார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேனேஜருக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல வந்துட்டு நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணி என்னை வந்து காப்பாற்றினது யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பானா. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிற மாதிரி இருக்குமா. செக்ரட்டரியோட பொண்ணும் எங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி நம்ம ஹீரோவோட வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் லாயரோட வந்திருக்காளா. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிலேயே வந்து டாப் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா இந்த லாயர் தான். அவன் மேலே வந்துட்டு நிறைய பொண்ணுங்க வந்து ஆசைப்படுவாங்களா, ஆனால் அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமையே அவளை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தனால இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஜோடி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறானா, அவனை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் பொண்டாட்டிக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கான், இப்போ இவங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இப்போ இவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. இதை கேட்டோடனே செக்ரட்டரிக்கு கோவம் வந்துடுது. எல்லாரும் வாயை மூடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த 8 வருஷமாக நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்கு குழந்தையே கிடையாது. நான் இவருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு பெற்று கொடுத்துருக்கேன், இப்போ 2வது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காளா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பியானோ காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா. அவங்க டீச்சர் வந்து இதை பற்றி பெருமையாக பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணை பற்றி பெருமையாக
வந்து பேசிகிட்டு இருக்காளா. அந்த குழந்தையும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, ஆமாப்பா, நான் வந்து ஒரு பெரிய அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பெருமையை சேர்த்து கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இதை கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இதை கேட்டுட்டு லாயர் கிட்ட, உங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. அவனும், உண்மைதான், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னோட கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நான் வந்து ஒன்று தான் அதிகமாக காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ வந்து இந்த செக்ரட்டரியோ, நிச்சயமா நீங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்படவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இப்போ செக்ரட்டரியை பார்த்துட்டு, இங்கே பாரு, ஓ வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்தில் வந்து தலையிட்டேன்னு வச்சுக்கோமே, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ செக்ரட்டரியோ, அது சரி, பப்ளிக்கில் எல்லார் முன்னாடியும் வந்து என்ன பண்ணிடுவ, அடிச்சிருவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்து செக்ரட்டரியோட கண்ணத்துலேயே ஓங்கியா அரைஞ்சிடுறா. அவளை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, மறுபடியும் இன்னொரு கண்ணத்தில் அரைஞ்சிடுறாளா. இதை பார்த்துட்டு ஹீரோவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். இப்போ இந்த செக்ரட்டரியோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, என்னுடைய அம்மாவையும் அடிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை படிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இப்போ அந்த லாயர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை வந்து தூக்கி விட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட, இப்படி தான் பெரியவங்ககிட்ட நடந்துக்குவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. அந்த குழந்தையோ, இவங்க ரொம்ப கெட்டவங்க, என்னுடைய அம்மாவே வந்து அடிச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ லாயரோ வந்துட்டு, உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் நல்லா தேவைதான், ஏன்னா குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்றது கூட சொல்லி கொடுத்து வளர்க்கல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக்ரட்டரியோட கண்ணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுதா. எதுக்காக தேவையில்லாமல் இவ்வளோ போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரெண்டு பேத்தையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு பிறகு லாயரை பார்த்து சொல்லிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஆரம்பித்தது வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இவ தான் ஃபஸ்ட்டு வந்து இவளுடைய கண்ணத்தில் வந்து அரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு, நீ இன்னமும் வந்து இவளை நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இப்போ ஹீரோவும் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். அதாவது ஆக்சிடெண்ட் ஆனப்போ வந்துட்டு இவனை காப்பாற்றுறது அந்த செக்ரட்டரி இல்லைன்னு சொல்லி இருந்திருப்பா இல்லையா, அதனால இதை பற்றி டேரெக்டாக செக்ரட்டரிட்டே கேட்டிருப்பானா. ஆனால் அவ்வளோ வந்துட்டு, தயவு செஞ்சு வந்து, அதாவது நம்ம ஹீரோயினை வந்து நம்பாதீங்க, அவள் வந்து உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா, நான் தான் அந்த டயத்தில் வந்து உங்களை சேவ் பண்ணேன்னு சொல்லியிருந்திருப்பாளா. இப்போ ஹீரோவும் வந்துட்டு, இங்கே பாரு, ஒரு வேளை நீ எதுவும் போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு பிறகு வந்து நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணியிருப்பானா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினும், நம்ம ஹீரோ, உனக்கு என்ன கண்ணே தெரியாதா, இதையுமே இல்லாத இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அது மட்டும் இல்லாமல் இதோ நிற்கிறாளே இந்த குழந்தை, இவன் என்ன வந்து உன்னுடைய சொந்த பொண்ணுன்னு நினச்சியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இதை கேட்டுகிட்டே ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். என்ன வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினோ, ஆமாம், இவ வந்து உன்னுடைய பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக்கில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறாளா. ஆக்சுவலாக அது டிஎன்ஏ வந்து ரிப்போர்ட், அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் இந்த குழந்தை வந்து, அதாவது செக்ரட்டரியோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிரு. இன்னொரு பக்கம் செக்ரட்டரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்திறன் முழிச்சிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.